ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நம்மை விடுவதாக நாளில் மூலம் யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். எப்படிலாம் ஜெபிக்கலாம் அப்படின்றதுல இட் இஸ் நாட் அ ஃபார்மேட். அப்பாவிடத்தில் என்ன வேணாலும் கேட்கலாம், அது தப்பே கிடையாது. அவருக்கு பிரியமானதை கேட்கலாம், என்ன வேணால் கேட்கலாம். அது மீன் தவறாக புரிஞ்சக்கூடாது. அவருக்கு பிரியமானதை கேட்கும் போது அவர் தருகிறார். என்ன வேணால் கேட்கலாம்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு கேட்குற ஆட்களாக இருக்கக்கூடாது. அவருக்கு பிரியமானதை கேட்கணுன்னா ஆவியானவரோடு இணைந்திருக்கணும். இப்போ மெச்சூர்டாக ஒரு பிலீவர் ஆகும்போது அவங்க பண்ண வேண்டிய ஜெபம் நம்ம நாட்கள் பார்த்துட்ருக்குறோம். இன்றைக்கி எபேசியர் 4:1 பவுல் சொல்லி தராது பாருங்களேன். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. ஆண்டவர் இந்த உலகத்தில் எல்லாரும் அழைச்சிருக்கிறார். வி ஆர் கால்ட் ஃபார் அ பர்பஸ். அது நானாக இருக்கட்டும், கேட்குறேன் நீங்களாக இருக்கட்டும். மேபி நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா, ஓகே கால்டா பாஸ்டர்ஸ் தான் அழைக்கப்பட்டவர்கள் போல், இமாஞ்சலிஸ்ட் தான் அழைக்கப்பட்டவர்கள் போல், அப்போஸ்தலர்கள் தான் அழைக்கப்பட்டவர்கள் போல். கிடையாது. ஆண்டவர் இந்த உலகத்தில் கொண்டு வந்த ஒவ்வொருவருக்கும் ஒரு டிவைன் பர்பஸ் இருக்குது, டிவைன் நேச்சர் இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மேன் கேமரா முன்னாடி பேசுகிறேன், எனக்கும் இருக்குது, உங்களுக்கும் இருக்குது. வி ஆல் ஹாவ் அ டிவைன் பர்பஸ். இந்த உலகத்தில் கர்த்தர் நம்மை வைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. அதை சிலர் அப்போஸ்தலர்களாக கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அதான் இதில் சொல்கிறத பாருங்கள். சிலரை தீர்க்கதரிசிகளாக வச்சுருக்கிறார், சிலரை சுவிசேஷகர்களாக, சிலரை மெய்ப்பராக, சிலரை போதகர்களாக. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பர்பஸோடு வச்சுருக்கிறார். உங்களை காலேஜுக்கு உங்களை ஒரு லைட்டாக வச்சுருக்கிறார், வீட்டில் உங்களை ஒரு ஆசிரியர் வச்சுருக்கிறார். அப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா பவுல், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களை நடந்து பி ஃபெய்த்ஃபுல் ஃபார் வாட் யூ ஹவ் பீன் கால்ட் ஃபார் அப்படின்றார். ஆனால் நம்ம இன்றைக்கி அழைத்து நம்ம ஆண்டவர் நம்மளை ஸ்பெஷலாக எதுக்கும் அழைச்சிருக்கு. அதை நீங்கள் முதல்ல நம்பணும். I have been uniquely called for a purpose. ஆனால் நம்ம பண்ணுறது என்ன, மற்றவங்க இப்படி, ஐயோ மற்றவங்க ஓட்டம் சூப்பராக இருக்கே, ஐயோ மற்றவங்க இப்படி செம்மையாக இருக்காங்களே அப்படின்னு நிறைய டைமு மற்றவங்களுடைய ஓட்டத்தை பார்த்தே மற்றவங்களுடைய வாழ்க்கையை பார்த்து நம்ம சோர்ந்து போய்ட்டுருக்கோம். இல்லை, இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்கிறார். யூ ஆர் கால்ட் ஃபார் அ ஸ்பெசிஃபிக் பர்பஸ். அது என்னன்றது தேவசமத்தில் உட்காந்து தெரிஞ்சுக்கிடுங்க. நீங்கள் நம்ம நிறைய கண் அப்படியே அவங்க செம்மையாக இருக்காங்களா, அவங்க செம்மையாக இருக்காங்களே. சார் உன்னையும் செம்மையாக தான் சார் கர்த்தர் படைச்சிருக்கிறாரு. யூ ஆர் கால்ட் ஃபார் அ பர்பஸ் சார். உன்னை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற நோக்கங்கள் நிறைவேறணும். அது என்னன்றது கேட்க வேண்டியது நம்முடைய கடமை. நீங்கள் நம்மள அவங்க நல்லா பாட்டு பாடுறாங்க, யூடியூப்பில் ஃபேமஸாக இருக்காங்க. யூ ஆர் கால்ட் ஃபார் அ ஸ்பெசிஃபிக் பர்பஸ். யூ ஆர் ஸோ ஸ்பெஷல் டு காட். அப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, அழைக்கப்பட்ட அளவுக்கு பாத்திரமான நடந்துக்க முதல்ல அப்படின்றார். அப்போ இன்றைக்கி நம்ம ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, நீங்கள் என்ன ஏதோ ஒரு நோக்கத்துக்காக கூப்பிட்டுருக்குறீங்க, அழைச்சிருக்கிறீங்க. இந்த அழைப்பை நிறைவேற்றுவதற்கு நான் கவனமாக நடக்க, பாத்திரமாக நடக்க, ஃபெய்த்ஃபுல்லாக இருக்க எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே ஜெபம் பண்ணேன். when your prayers are changed, ஆண்டவர் ரொம்ப பிரியப்படுவார். ஆண்டவர் பார்ப்பார், இவங்க ரொம்ப அழகாக ஜெபம் பண்ணுறான். காலத்துக்கும் இது மாறணும், அது மாறணும், கார் வேணும், வீடு வேணும், பங்களா வேணும், பைக் வேணும். இது இல்லை, அது பேபியாக இருக்கும்போது ஓகே. மெச்சூர்டாக ஆகும்போது மெச்சூர்டாக ப்ரேயர்லாம் பண்ணிங்கன்னா கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார், ஆஸ்வதிப்பார். Have a very blessed day. God bless you.